ஐயா இப்போ அரசு வந்துட்டு கிரேட் நிக்கோபார் ஐலாண்ட் ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு ஒன்று முன் வைத்திருக்கிறாங்க இல்லையா? இப்போ வந்துட்டு அங்கே இருக்கிற ஷோம்பென், நிக்கோபாரிஸ் அந்த மாதிரி நிறைய பழங்குடியினர்கள் அங்கே வாழ்கிற ஒரு இடம் அது. இன்னொன்று அவங்களுடைய பண்பாடு, அவங்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய வாழ்வாதாரம், அவங்களோட ஐடென்டிட்டியே அந்த இடத்துல தான் இருக்குது. அவங்க இயற்கையோடு இணைஞ்சு வாழ்கிற மக்கள். இப்போ இது வந்துட்டு ஒரு தேசிய வளர்ச்சி அப்படின்ற ஒரு முகமூடியில் அவங்கள ஒரு டெவலப்மெண்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு இதுக்குள்ளே ஆளாக்குதா? அரசோட இந்த மூவ் வந்துட்டு ஒரு டெக்னிக்கலான மூவா இல்லை வந்துட்டு அவங்க இது ஒரு பொலிட்டிக்கல் டூலாக யூஸ் பண்ணுறாங்களா ஒரு ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கு? இது ஐடென்டிட்டி பாலிடிக்ஸு, பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட் எல்லாம் வந்து ஒரு நல்ல வார்த்தைகள். அடிப்படையில் இது வியாபாரம். எது ஒன்று இருந்தாலும் அதை விற்று துட்டாக்கி வாயில் போட்டு முழுங்கிடணும். யாருக்குன்னா விற்றுறணும். விற்கிறதுக்கு தான் அரசியல் இங்கே நிறைய நேரத்தில் நடக்குது. இப்போ நீங்கள் ஒரு பூர்வ குடிகள் உதாரணத்துக்கு காட்டில் இருக்கவங்கள எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் நம்ம ட்ரைப்ஸை பற்றி பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு உதகமண்டலம்லாம் எடுத்துக்கோங்க, ஊட்டிலேயே. அங்கே வந்து ஒரு வெள்ளம் வருது, இல்லை அங்கே ஒரு காட்டு தீ பற்றிச்சுன்னா யாரும் 100க்கு ஃபோன் பண்ணி என்னை வந்து காப்பாற்றுங்க ப்ளீஸ் ப்ளீஸ்லாம் கத்துறது கிடையாது. அவங்களுக்கு தெரியும் எப்படி அவங்கள பாதுகாக்கணும், எப்படி தப்பிக்கணும், எங்கே இடம் பெயரணுன்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அவங்க பாட்டுன்னு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு நிலை தான் நிக்கோபார் ஆகட்டும், இல்லை உங்களுக்கு அந்தமான்ஸ் ஆகட்டும், எல்லா இடத்துலையுமே. என்னன்னா வந்து எல்லா இடத்துலையும் டூரிசம் பண்ணணும், எல்லா இடத்துலையும் கம்பெனி கார்பரேட்டை கூட்டு வந்து கூடணும். அந்த கொள்கையினால் வரக்கூடிய நீட்சி தான் இது. இந்த விஷயத்தில் அங்கே இருக்க பூர்வ குடிகள் கிட்ட பேசி வியாபாரம் தேவை தான், நான் வேண்டான்னு சொல்ல. ஆனால் முன்னுரிமை வந்து அவங்கக்கிட்ட ஒரு மாடலை கொடுத்துட்டு அந்த மாடலை எடுத்து மேபி அவங்க தேன் எடுத்து கொடுக்குறாங்க, இல்லை மீன் பிடிச்சி பதப்படுத்தி ஊறுகாய் பண்ணி தராங்க, இல்லை அவங்களுக்கு வந்து எங்கள் ஊருக்கு கிராமத்துக்கு ஒரு மாதத்துக்கு இவ்வளோ பேர் வந்தால் தான் தாங்கும். ஏன்னா அதெல்லாமே தீவுகள். ஒரு தீவில் போய் நம்ம இஷ்டத்துக்கு வந்து பிளாஸ்டிக் போடுறதோ, பாலித்தீன் யூஸ் பண்ணுறதோ, இல்லை உங்களுக்கு ஒரு சோப்பு டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணுறதுலாம் இல்லை. ஏன்னா கடைசியாக இருக்கக்கூடிய பாதுகாக்கப்பட்ட அந்த நிலங்கள் அது. நம்மளுடைய அந்த தேசிய கொள்கை என்ன சொல்லுதுன்னா 33% வந்து காடுகள் இருக்கணும், பாதுகாக்கப்பட்ட மண்டலங்கள் இருக்கணும்னு சொல்லுது. இப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப ஃப்ரஜைல் ஈகோ சிஸ்டம். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செடென்ட்ரி ஆர்கானிசம் சொல்லுவாங்க. அதாவது அதால் வேறு இடத்துலலாம் போய் வாழ முடியாது. பாலூட்டிகள் இருக்கும், சிறு சிறு சிங்கிள் செல் அனிமல்ஸு, லார்வே, பிளாங்டன், சைட்டோபிளாங்டன்ஸ்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து ஒரு இந்த பயாலஜிக்கலோட ரொம்ப முக்கியமான விஷயம். கார்பன் சிங்க் இன்னொன்று. இதெல்லாம் உங்களுக்கு இயற்கை சீற்றமாகட்டும், கிளைமேட் சேஞ்ச் ஆகட்டும், அந்த மாதிரி விஷயங்கள் தொடர்புடையது தான் இந்த தீவுகளாகட்டும், கடலாகட்டும், மலைகள்லாம். அந்த மாதிரி ஒரு இடத்துல போய்ட்டு ஜனங்களை வந்து நீங்கள் மாற்றுறது, இல்லை அந்த இடத்துல போய் அங்கே பெருசாக ஒரு கம்பெனி கட்டுறது அப்படின்றதெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப ரொம்ப யோசிச்சு பண்ணணும். பணம் தான், லாபத்துக்காக செய்யக்கூடிய திட்டங்கள் தான். மற்றபடி அவங்கள இம்ப்ரூவ் பண்ணணும், அவங்கள மேம்படுத்தணுன்றது கிடையாது. அவங்கள நீங்கள் அங்கே இருக்கவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அவங்கள வெளியில் எடுத்து வந்து படிக்க வச்சுட்டு அவங்க திருப்பி அவங்க ஊருக்கு அனுப்பலாம். அவங்களுக்கு ஒரு ஸ்கில் செட்டை இம்ப்ரூவ் பண்ணலாம். இல்லை அங்கே இருக்கவங்களுக்கு காசு கொடுத்து ஒரு சில வியாபாரங்களை நீங்கள் தொடங்குங்க, இயற்கைக்கு பிரச்சனை இல்லாத மாதிரி ஒரு சிறு குறு தொழில் நீங்கள் தொடங்குங்கன்னு பணம் கொடுத்து பண்ணலாம். ஆனால் அதை பண்ணுறதில்ல. அந்த இடத்துல போய் ஒரு இடத்த மார்க் பண்ணி எடுத்து அதுக்கு ஒரு ஸ்கெட்சு போட்டு ஒரு டெண்டரை விட்டு அங்கே ஒரு கட்டடத்தை கட்டி அதில் ஒரு 4 விஷயத்தை இறக்கி 4 பேரை உள்ளே கொண்டாந்து வியாபாரம் பண்ணி வளர்ச்சி தானே முக்கியம். ஒரு 5000 கோடி அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட கொடுத்துட்டு போங்க, சுய உதவிக்குழு. நீங்கள் ஏதோ ஒன்று செய்யுங்க, இங்கே என்ன கிடைக்குதோ அதை வச்சு செஞ்சு நீங்கள் கொடுங்க. அதை எடுத்து போய் நாங்கள் இந்தியா பூரா விற்கிறோம், வெளிநாட்டில் விற்கிறோம், மேட் இன் அந்தமான், மேட் இன் நிக்கோபார் சொல்லிட்டு போகிறோம், இல்லை மேட் இன் இந்தியா சொல்லிட்டு போகிறோம். அது பண்ண மாட்டோம். கட்டடம் கட்டி ஆகணும், ஸ்டீல் வரணும், சிமெண்ட் வரணும், மலைகள் உடைக்கப்படணும், குவாரி போகணும். இதெல்லாம் போனால் தான் எனக்கு 1000 கோடி ரூபா அப்படின்னா 20%னா எனக்கு 200 கோடி வந்துடுச்சு இல்லைங்களா? அந்த அல்ப காசுக்கு வேண்டி பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஒரு நேரத்தில் ஒரு கதை சொல்கிறது, ஒரு பேர் வைப்பாங்க. அதான் நடக்குது. வணக்கம் சார். கரப்ஷன் வந்தபோது ஏர்லியர் டேஸில் கரப்ஷன்னா எல்லாருமே வந்து நோ சொல்லிட்டு இருந்த காலம் போய் இப்போ எல்லாருமே கரப்ஷனில் தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த கட்சியில் நிறையா பண்ணுறாங்க, இந்த கட்சியில் கம்மியாக பண்ணுறாங்க, அந்த மாதிரி எல்லோரும் பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் லைக் கட்சிக்குள்ளே நிறையா கரப்ஷன் நடக்கும். இப்போ தெரிஞ்ச ஒருத்தவங்க இருக்கிறாங்க, லைக் அந்த ஊரில் இருக்கும்போது எல்லாருக்குமே அந்த ஊரில் அவங்களோட பதவியில் இருக்கிறது அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் அதனால அதே கட்சியில் இருக்கிற மற்ற ஆட்கள் வந்து ஓகே நாங்கள் அடுத்த தடவை வேட்பாளர் மாற்றினா இந்த கட்சி ஜெயிக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி சொல்லி பேசும்போது கட்சிக்குள்ளேயே அதை மாத்திரக்கு ஒத்துக்கலை. ஸோ இந்த மாதிரி இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் கரப்ஷன் இருக்குது. ஸோ இதை பப்ளிக் வந்து இதை எப்படி பார்ப்பாங்க? இப்போது வேட்பாளர் மாற்றினா ஜெயிக்கிற இடத்துல இருக்கிற அந்த இடத்துல வந்து மாற்றாமல் வேறு கட்சிக்கு போகும். இந்த மாதிரி கரப்ஷன் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னலாக இருக்கும்போது பப்ளிக் இதை எப்படி பார்க்கணும் அண்ட் பாலிடிக்ஸில் இருக்கிறவங்களே அதை எப்படி மீன் பண்ணி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி அவங்க கருத்து என்ன சார்? ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு கேள்வி இது. ஏன்னா இது வந்து கேன்சர் மாதிரி கரப்ஷன் வந்து ஊடி இருக்குது. இப்போ நம்ம போய் ஏதாவது ஒரு கட்சிக்காரர்கிட்ட கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன், நாயகன் படத்தில் அவனை நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன் அப்படின்வாங்க. இப்போ நீ நிறுத்த மாட்டேன், இல்லை அவனை நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன், இல்லை இவன் பண்ணாம்பார் இவனை நிறுத்த சொல்லு, அவன் பண்ணாம்பார் அவனை நிறுத்த சொல்லு, நீ பண்ணுறியா இல்லையானா அப்பவும் பதில் வேறு. நம்ம கேட்ட கேள்வி ஒன்றா இருக்கும், கொடுக்குற பதில் வேறையாக இருக்கும்.
அப்போ என்ன ஆகி போச்சுன்னா இந்த ஊழல் அப்படின்றது கரப்ஷன்ன்றது வட்ட செயலாளர்லேருந்து ஆரம்பித்து மாவட்ட செயலாளர்லேருந்து முதலமைச்சர் வரலும் போயிடுச்சு. சரி, முதலமைச்சர்கிட்ட போய் ஏங்க கேட்டீங்கன்னா அவரை நிறுத்த சொல்லு, யாருன்னா ஜி நிறுத்த சொல்லு. ஜி கிட்ட போய் கேட்டால் நான் மொத்தமாக லீஸ் எடுத்துக்கிறேன், நான்லாம் நிறுத்த மாட்டேன், நான் அதான் நீங்கள் அம்மானிங்க குத்துது தான், உனக்கு வேணால் நீ யாருன்னா லோக்கலில் விற்றுக்கும். அப்போ மொத்தமாகவே வந்து வியாபாரத்தன்மை ஆகிப்போச்சு. அதனால தான் இன்றைக்கி கம்யூனிஸ்ட் கட்சி சிறந்த கொள்கையை வைத்திருந்தாலும் திண்டாடுது ஓட்டுக்கு. யாருனா சேர்த்துக்குவாங்களா, யாருனா ஓட்டு வாங்கி கொடுப்பாங்கன்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு. அப்போது சரி, மக்கள்கிட்ட வந்துட்டு ஆப்ஷன் கேட்கும்போது மக்களுக்கு என்னன்னா, நீங்களாம் திருடுறீங்க, நான் வண்டி உழைப்பு வேர்வை வரி கட்டணும் வட்டி கட்டணும்னா எப்படி, நானும் திருடிடுறேன் அப்படின்ற நிலைமைக்கு போய்ட்டு வந்தால் நீ நிறைய ஊரில் வந்து நீங்கள் பிரச்சாரம் போகும்போது என்ன செய்ய போகிறீங்க மக்களுன்ற அளவுக்கு மக்கள் தடுத்து நிறுத்தி கேட்குற அளவுக்கு வந்துச்சு. இது வந்து இப்போ யார் ஆரம்பிப்பா ஃபஸ்ட்டு திருந்துறதுக்கு? மக்கள் ஃபஸ்ட்டு திருந்தணுமா இல்லை ஆட்சியாளர்கள் ஃபஸ்ட்டு திருந்தணுமா அப்படின்னா எனக்கு தெரியல. இது வந்து எப்படின்னா கோழிலேருந்து முட்டை வந்ததா, முட்டையிலேருந்து கோழி வந்தாங்க. இதில் யார் ஃபஸ்ட்டு கண்ணை மூடி திருந்துறாங்களோ அட்லீஸ்ட் அந்த ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இது அங்கே அப்படி போல் போன தேர்தலுக்கு 500 ரூபா கொடுத்தா இந்த தேர்தலுக்கு 1000 ரூபா கொடுக்கணும். 1000 ரூபா நீ கொடுக்கலன்னா அவனை தோக்கச்சிருவேன், நீ எந்த வேணால் கொள்கை பேசிக்கோ அப்படின்ற ஒரு சிந்தனையும் இன்றைக்கி மக்கள்கிட்ட நிறைய இருக்குது. அதனால் வந்து இது ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை, இது இப்படி தான் போகுது. நீங்கள் கேட்ட கேள்விக்கு உண்மையிலே எனக்கு பதில் தெரியல சார். இப்போ வந்து சினிமாவை பற்றி அவர் சொன்னார் சார். ஆக்சுவலாக அவர் என்ன சொன்னார்னா, சினிமா யூஸ் பண்ணுறாங்க, அவங்க அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு. நான் பார்த்த வரைக்கும் சார் நிறைய இடத்துல சொல்கிறது என்னென்னா, அவர் என்னப்பா அவர் வந்து இந்த டைலாக்ஸ்லாம் சொல்கிறாங்கல்ல சார், ட்ரோல் மெட்டீரியல்ன்ட்டு, அவர் என்னப்பா அரசியல் போகிறதுக்கு முன்னாடி அவர் இதுக்கு போயிடுவார், ஹீரோ ஆயிடுவார், அப்புறம் அரசியல் போயிடுவார். இந்த படத்துலேயே கூட யூஸ் பண்ணுறாங்க சார், நான் படம் நடிக்க போகிறேன், அடுத்தது நான் அரசியல் போயிடுவேன், அப்புறம் எம்எல்ஏ ஆயிடுவேன் அப்படிங்கிறாங்க சார். இப்போ வந்து மக்களுக்கு நடுவில் எல்லா இதுலேயுமே என்னென்னா, அரசியலுங்கிறது ஒரு பொதுவான எல்லா துறைக்குமே பொதுவானது சார். ஆனால் இப்போ என்ன ஒரு மித்து கிரியேட் பண்ணிட்டாங்கன்னா, இதுக்கும் அதுக்கும் ஒரு பிரிட்ஜ் கனெக்ட் பண்ணிட்டாங்க சார். சினிமாவுக்கும் அரசியலுக்கும் ஒரு பிரிட்ஜ் கனெக்ட் பண்ணிட்டாங்க சார். இப்போ இது ஃப்யூச்சரில் உடையுமா இந்த மித்து, இல்லை இன்னும் மேலும் மேலும் வளருமா சார்? கண்டிப்பாக இந்த ஃப்யூச்சர் உடையும். என்னென்னா 2 தேர்தல் 2 அரசியல்வாதியாக வந்த நடிகர் தோற்று போயிட்டா சரியாயிடும். நான் அடிக்கடி ஒன்று சொல்வேன், இப்போ அரசியலில் வரவங்க வந்து நல்லவர்களாக நடித்து கொண்டிருப்பார்கள் அரசியல்வாதிகள். ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, நடிகராக இருந்து அரசியலில் நடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. சரிங்க, அரசியலுன்றது உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் நடிக்க முடியாது. அரசியல்வாதிக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ஸ்டாமினா தேவை, அதிகமான டாலரன்ஸ் தேவை. இப்போ எப்படின்னா, இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கவுன்சிலர் ஆகிட்டிங்கன்னா யாருன்னே தெரியாது, வந்து ஒரு உதவி கேட்பாங்க. அந்த உதவி என்னன்னா, ஸ்டேஷனில் புடிச்சுன்னு போயிட்டாங்க, பேசுங்க இன்ஸ்பெக்டர்கிட்டன்னு. என்னப்பா அப்படின்னா சொல்ல மாட்டாங்க, பாதி உங்கள் சைடில் எதுவுமே இல்லாத மாதிரி சொல்லுவாங்க. அதுலேருந்து ஆரம்பித்து அவங்களோட தேவைகள் இதெல்லாம். அப்போ உங்களோட அந்த 24 மணி நேரத்தில் நீங்கள் ஒரு நைட்டு தூங்குகிற நேரம் போக மிச்ச நேரம் எல்லாமே பொதுமக்களுக்கு கொடுக்கணும். அது வந்து நடிகர்களால் பண்ண முடியாது. அவங்கள பொறுத்தவரைலாம் வந்து சாதாரண ஆரம்ப கட்டத்தில் ஒரு மாதிரி ஏழ்மையாக இருப்பாங்க, இதுவாக இருப்பாங்க. அவங்க ஒரு ஸ்டார் ஆகிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஸ்டார்டமை காப்பாற்றணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ ஒரு நடிகை இருக்காங்க, அந்த நடிகை வந்துட்டு ஒரு லக்ஸ் விளம்பரத்துலையும் ஹமாமுக்கு டாட்டா காட்டுற மாதிரியோ இல்லை ஹாய் அப்படின்னு ஒரு 4 ஈவெண்ட்டில் கலந்துக்கினா தான் நம்மளும் வந்து பாரு 10 இல்லை இந்த அம்மாவை. இப்போ அந்த அம்மாவே டெய்லி ஒரு நடிகை, அவங்க வந்து டெய்லி இப்படிக்கா 4 வாட்டி அப்படிக்கா 4 வாட்டி போனால் நம்ம என்ன பண்ணுவோம், இயல்பாகிடும் இல்லையா? அந்த இயல்புத்தன்மையை காட்டாமல் அவங்கள வந்து ப்ரீமியமாக காட்டுறதுக்கு தான் இது பண்ணுறது. இப்போ ஊரெல்லாம் ரோல்ஸ் ராய்ஸ் இருந்தால் ரோல்ஸ் ராய்ஸ்க்கு மரியாதை இருக்குமா? இருக்காது. ஆனால் ரோல்ஸ் ராய்ஸ் கம்மியாக இருக்கணும். அந்த மாதிரி இந்த மாதிரி பொம்மைக்காரு ரோல்ஸ் ராய்ஸ் மாதிரி தான் இவங்க நடிகர்கள். அது பார்க்குறதுக்கு ஒரு நாள் நல்லாயிருக்கும். நீங்கள் அதை எடுத்துன்னு போய் காய்கறி வாங்க முடியாது, அதை எடுத்துக்கின்னு வந்து டெய்லி பிள்ளைங்களை கூட்டு போய் ஸ்கூலுக்கு விட முடியாது, அதை வச்சுட்டு டியூவும் கட்ட முடியாது. பார்க்குறதுக்கு ஒரு அலங்காரம். கிட்டத்தட்ட சினிமாவில் இருக்கிறவங்க அரசியல்வாதிகளாக மாறுறாங்க அப்படின்னும் பொழுது அது நிலைமை அப்படி தான். அரசியல்வாதியாக மாறினாதான் அது கேரக்டர். நீங்கள் இப்போ ஒரு நடிகர் அரசியல்வாதியாக எப்போ மாறுறாரு அப்படின்னா, அவரோட குணாதிசயத்தில் மாறுறாரு. என்றைக்கு வந்து நான் கருப்பு பணம் வாங்க மாட்டேன், என்றைக்கு என் படங்களுக்கு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோன்றது இருக்காது, எனக்கு வர வருமானத்தில் நான் ஏழை படங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னும் பொழுது அப்போ அவர் நடிகர் இல்லை, ஒரு அரசியல்வாதியாக மாறி இருக்கிறார். அரசியலுக்கு வராமல் அரசியல் படுத்தப்பட்டிருக்கு. அரசியல்ன்றது கீழே இருக்கிறவங்களும் தூக்கி விடுறது தான் அரசியல். ஆனால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, அரசியல்லாம் கொள்ளையடிக்கிறது. அது கிடையாது. இப்போ அரசியலோட புரிதல் இல்லாமல் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நான் ஸ்டார் ஆகிட்டு நான் அரசியல் ஸ்டார் ஆகலாம், யார் வேணா ஆகலாம், ஆனால் எல்லாராலையும் அரசியல்வாதி ஆக முடியாது. நீங்கள் அரசியல்வாதியாக ஆகணும்னா இஸ்லாத்தில் சொல்லுவாங்க, நம்மக்கிட்ட இருக்கிறத 4 பேர் கொடுக்கணும்னு. அந்த மாதிரி கொடுத்தா தான் அரசியல்வாதி. அது வந்து பணமாக இருக்கலாம், உழைப்பாக இருக்கலாம், நம்பிக்கையாக இருக்கலாம், தியாகமாக இருக்கலாம், கொடுக்கணும். எடுத்துக்கிறது இல்லை அரசியல். ஆனால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நான் பெரிய ஆளாக சினிமாவில் கவர்ச்சி ஆனோன்னா அரசியலுக்கு போய் அங்கே போய் ஆட்டையா பாட்டியாக போட்டு விளையாடணும். இதுதான் இங்கே திருநது பத்தலை, அதுலேயும் போய் அதிகமாக அள்ளணும். கொடுக்கறது அரசியல்ன்றது புரியாதவர்கள் இவர்கள். அதனால தான் அந்த எண்ணம் வருது.
நான் சினிமா ஸ்டார் ஆகிட்டா அரசியல் ஃபஸ்ட்டு நீ அரசியல்வாதி ஆகணுன்ற என்ன இருந்தால் ஃபஸ்ட்டு லோக்கலில் கவுன்சிலர் ஆகலாம்ல, 4 பேருக்கு உதவி பண்ணி. அதெல்லாம் இல்லை, வந்தால் எத்தவொன்னே பெருசாக வரணும். பெப்பர் பேனு காட்ஜிலா மாதிரி சின்ன சின்ன ரோல்லாம் பண்ண மாட்டோம். அப்போ தான் கிங் காங் காட்ஜிலா பெருசாக எதனா கேரக்டர் கொடுங்கன்னு கேட்டு வாங்குறது. அப்போ தான் வந்து நான் எவ்வளோ பெரிய மாசு, நான் யார் தெரியுமா அப்படின்னு. நீங்கள் யார் தான் தெரியுமே மக்களுக்கு. இருந்தாலும் மக்கள் மறந்துடக்கூடாது. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, நான் சொன்னதை நீங்கள் எப்போ திருப்பி நம்புவீங்க? திமுக வர்சஸ் தாவேக்கா, தாவேக்கா வர்சஸ் திமுக. அப்போ நான் இந்த மாதிரி சவுண்ட் விட்டுக்கிட்டே இருக்கணும். நான் வந்து டெய்லி வந்து தம்பி வீட்டில் அண்ணன் கல்யாணண்ணே வாங்கண்ணா அப்படின்னா நான் அடிக்கடி வந்து போயிட்டா நீங்கள் நான் நம்ப மாட்டீங்கல்ல. ஆனால் அப்புறம் எப்படின்னா இருக்கீங்க, தோல் மேலே கை போட்டு பேசுவீங்க, பிரம்மாண்டமாக பார்க்க மாட்டீங்க. அப்போது அந்த அரசியலுக்கு வேண்டி தான் இவங்க அந்த நட்சத்திரம் டு பாலிடிக்ஸ் வருது. அதேமாதிரி முகம் இப்போது சாதாரணமாக இருக்குன்னா ஏற்றுக்க மாட்டோம். இப்போ எடப்பாடி பழனிசாமி ஏன் கண்டுக்காமல் போயிட்டோம் நம்ம? என்ன காரணம்? ஏன்னா அந்த முகம் பார்க்கும்போது ஒன்றும் கிளாமர் இல்லை, ஒன்றும் பேச்சு பயங்கரமாக இல்லை, பஞ்சு டயலாக் இல்லை, சாங்லாம். இப்போ இபிஎஸ்ஓ ஸ்டாலின் சாரோ டான்ஸ் போட்டால் நம்ம பார்க்க முடியுமா? பார்க்க மாட்டோம். ஆனால் விஜய் சார் அரசியல் பண்ணால் ரசிக்கிறோன்றோம். இது எவ்வளோ பெரிய முரணு. அப்போ லதா மங்கேஷ்கரை நம்ம என்ன நினைக்கிறோம்? ஓடணும். பிடி உஷாவை நம்ம என்ன சொல்கிறோம்? பாட சொல்கிறோம். கேட்டால் பிடி உஷா பெரிய செலிபிரிட்டியில், அதனால் அவங்க வந்து பாட முடியுமா? லதா மங்கேஷ்கர் பயங்கர செலிபிரிட்டியில், அதனால் அவங்க ஓட முடியுமா? இது எப்படின்னா கபில் தேவை கூப்பிட்டு நீங்கள் மாஸ்டர் செஃப்பாக உடனே ஆகணும் அப்படின்ற மாதிரி. அவன் சொல்ல லூசாடா நீங்கள், நான் கபில் தேவடா, நான் அத்லீட்டு, அதிலெல்லாம் நம்ம தெளிவாக இருப்போம். ஆனால் சினிமாலேருந்து ஒருத்தர் அரசியலுக்கு வரானா உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? ஆஹா எங்கே இருந்தார்ப்பா இவர், வந்துட்டாரா என் தலைவனை பாடுறா, விசிலை பாடுறா, தலப்பாவை பாடுறா, அத்தை பாடுறா, இத்தா பாடுறான்னு பூத்தில் தெரியும். அவங்களாம் வந்து இப்போ என்னப்பா இல்லை தாவேக்கான இருக்கட்டும், அங்கே அண்ணன் திமுக அண்ணா உட்காந்துருக்காரு, அங்கே அண்ணா திமுக அண்ணா உட்காந்துருக்காரு, அவங்க சேரில் போய் நீ உட்காந்துருக்க, பூத்துலலாம் இங்கே வந்து உட்காரனா ஃபஸ்ட்டு பாஸ் போட்டிருக்கேன்ப்பா, ரிட்டர்னிங் ஆஃபீஸர் இது என்னன்னு பாருங்கள், தம்பி ஏதோ வெளில வந்து உட்காந்துருக்கப்பல. இந்த எக்ஸாம்பிளில் ஆல் டிக்கெட் இல்லாத மாணவனை தூக்கி வெளில அனுப்பிச்சிடுவாங்க இல்லையா, அது மாதிரி நடக்கும். அதுதான் அந்த அரசியல் படுத்துதல். அது மாதிரி நிறைய புரிதல் இல்லை. ஃபஸ்ட்டு அரசியல்னாவே எடுத்துக்கிறன்ற பார்வை. கவுன்சிலரு அதாவது இன்ஸ்பெக்டர் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஏன் சர்க்கிளில் அப்படின்னா சர்க்கிள் இவர் அதை டைகர் நினைப்பு மனசில். அந்த எல்லை உட்பட்டு இருக்கிற எல்லாமே அந்த சிங்கத்துக்கு அந்த புலிக்கு கட்டுப்பாடு வரும். போலீஸ்க்கு அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. அதே பிரச்சனை நிறைய பேர் கவுன்சிலருக்கும் இருக்குது. நம்ம வார்டில் எப்படின்னா நம்மளை கேட்காம கட்டுவான். வீடு கட்டுறதுக்கு என்ன வேணும்? மண், செம்மண், ஜல்லி, அப்புறம் கடன் துட்டு, இல்லை சொந்தமாக காசு இருந்தால் காசு, அப்புறம் பிளான். அதெல்லாம் என்ன கேட்காம நீங்கள் கட்டக்கூடாது சொல்கிறாங்களா இல்லையா? அவங்ககிட்ட வெளில நின்று பேசிகிட்டு இருப்பான். என் லிமிட்லலாம் இப்படி ரோட்டில் நின்று பேசக்கூடாது. இப்போ என் ஊடுப்பா, என் வீடு தோக்குதுப்பா, 4 பேர் நிற்கிறோம், சின்ன பசங்க நிற்கிறோம், தப்பாக எதுவும் பண்ணலையா? 4 இளைஞர்கள் நைட்டு 1 மணிக்கு வெறும் வீட்டுக்கு வெளியில் நின்று சந்தோஷமாக பேச முடியுமா முடியாதா? அப்போ இது போலீஸ் ஸ்டேட்டா இல்லையா? யாரோ ஒருத்தன் கடனை வாங்கி அண்டாங்குண்டா எல்லாம் என்னென்னலாம் அடமானம் விற்க முடியுமோ பேங்க்கில் வாங்கி வீடு அவராக இஷ்டமாக கட்ட முடியுமா முடியாது? அப்போ இதெல்லாம் பிரச்சனை. இதெல்லாம் நடிகர்கள் கேட்டிருக்கலாம்ல, யாருன்னா கேட்டிங்களா? எங்கள் பிரச்சனையெல்லாம் யாரும் போய் கேட்குறது இல்லையா? ஏன்னா சின்ன ப்ராப்ளம். ஏன்னா நீங்கள் கட்டும்போது கட்டிக்கிட்டீங்க, பெருசாக பங்களா கட்டுறீங்க, எல்லாம் உங்களுக்கு நடக்குது, சாதாரணவங்களுக்கு நடக்கிறது இல்லை. அப்போது எவ்வளவு அந்நியப்பட்டு போயிருக்காங்க பாருங்க. மக்களுக்கு என்ன தேவை, மக்கள் என்னென்ன பிரச்சனை அண்டர்கோ பண்ணுறாங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்து இதாகி போச்சு, அது பேசு பொருள் ஆகுறது இல்லை. அப்புறம் மோடி வர்றாரு, எல்லாரும் 2 கேள்வி கேட்குறோம், நீங்களாச்சும் ஒரு 2 கேள்வி கேட்கலாம்னா நாங்கள் சென்ட்ரல் பட்ஜெட் பற்றிலாம் பேச மாட்டோம். எப்போ பேசுவோம்? நாங்கள் வந்த உடனே பேசுவோம். அப்போ அதுக்கு இது என்ன எப்படி புரிஞ்சுக்கிறது? பணம் நமக்கு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய துட்டு இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க, கேளுன்னா நமக்கு ஜி ஆகாது, இப்படி இருக்காங்க. ஆனால் அவங்க சொல்கிறாங்க டிஎம்கே வர்சஸ் தாவேக்கான்னு. நம்மளும் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுறோம். சப்ஸ்கிரிப்ஷன் தான் பிரச்சனை.